தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2024-25 கல்வி ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. ஆன்லைனில் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கவுன்சிலிங் தேதி எப்போது, கவுன்சிலிங் அப்போ என்னென்னலாம் கொண்டு போகணுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள இளநிலை மாணவர்களுக்கான சேர்க்கை 2024-25 நடைபெற்று வருகிறது. மே 27ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ண எல்லாருக்கும் ரேங்க் லிஸ்ட்டு கடந்த மாதம் 27/5/2024 வெளியிட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சிறப்பு ஒதுக்கீட்டு மாணவர்கள் தான் கலந்தாய்வு நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர், தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள், இவங்க எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் 28லேருந்து 30 வரைக்கும் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. முதல் பொது கலந்தாய்வு 10/6/2024 முதல் 15/6/2024 வரைக்கும் முதல் கவுன்சிலிங் நடக்க உள்ளது. ஸோ இரண்டாவது கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாத வேகன்சி எல்லாத்தையுமே இரண்டாவது கலந்தாய்வில் ஃபில் பண்ணுவாங்க. 24/6/2024 முதல் 29/6/2024 வரைக்கும் இரண்டாவது பொது கலந்தாய்வு நடக்கும். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை முடிந்த பிறகு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்கும் நாள் 3/7/2024. ஸோ கவர்மெண்ட் காலேஜுக்கு 3/7/2024 காலேஜ் ஓப்பனிங் டேட்டு. ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஓப்பனிங் டேட் அந்தந்த கல்லூரி நிர்வாகம் தான் முடிவு செய்வாங்க. ஸோ எந்த தேதின்றதை உங்களுக்கு அவங்க நோட்டீஸ் போர்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட் காலேஜ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வெப்சைட் இருக்குது. நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜுக்கான வெப்சைட்டை தேடுறதுக்கு கூகுளில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு டைப் பண்ணிவிட்டு, ஸோ எந்த ஊரில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஊரையும் டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜுக்கான வெப்சைட் லிங்க் உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனி வெப்சைட் இருக்குது. ஸோ எந்த காலேஜ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணினாலும் யூஜி அட்மிஷன் 2024-25 டிஸ்பிளேலே ஷோ ஆகும். ஸோ அதற்கு நேராக ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் கவுன்சிலிங் டீட்டெயில்ஸை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்தெந்த தேதியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கவுன்சிலிங் டேட் கொடுத்துருக்குறாங்க, ரேங்க் லிஸ்ட் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்கன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணமாக மதுரையில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கான அட்மிஷனை எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்தெந்த பாடப்பிரிவுக்கு கவுன்சிலிங் நடக்குதுன்றதை உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜூன் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் முதல் கட்ட கலந்தாய்வு நடக்குது. எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்குறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு எந்த இடத்துல கவுன்சிலிங் நடக்க உள்ளதுன்றதையும் உங்களுக்கு இந்த பேஜிலே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் அந்த நாட்களில் அவருங்க சொன்ன இடத்துக்கு நீங்கள் கவுன்சிலிங்க்கு போயிடுங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மதிப்பெண்கள் ரேங்க் லிஸ்ட்டுக்கு எந்த தேதியில் கவுன்சிலிங் நடக்கிறதுன்ற தகவல்களை இமெயில் ஐடி மற்றும் வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கு காலி இடங்கள், மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் மட்டும் சேர்க்கை உறுதி செய்யப்படும். மாணவியர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலும் கல்லூரி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரணும், ஸோ எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும். 10, 11, 12ஆம் வகுப்புடைய மதிப்பெண் பட்டியலை எடுத்துக்கோங்க. டிசி, ஜாதி சான்றிதழ். ஜாதி சான்றிதழை பொறுத்த வரைக்கும் வேலிடேஷன் கிடையாது. ஸோ எந்த வருஷத்தில் நீங்கள் எடுத்திருந்தாலும் ஜாதி சர்டிஃபிகேட் செல்லும். ஒருவேளை ஜாதி சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்து இன்னும் உங்களுக்கு அப்ரூவல் பண்ணாமல் இருந்ததுன்னா அப்ளை பண்ணதுக்கான ஒப்புகை சீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதற்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினலை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 எடுத்துக்கோங்க. கல்வி கட்டணம் நீங்கள் தோராயமாக ஒரு 3000 ரூபா எடுத்துக்கோங்க. கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். பேங்க் புக்கு ஜெராக்ஸு, அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன், கலந்தாய்வு அழைப்புதழ், உங்களுடைய ஆதார் கார்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு செட்டு ஜெராக்ஸ் போட்டு ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். பிஎஸ்சியில் கணிதம், இயற்பியல், விலங்கியல், மனையியல், வேதியியல், தாவரவியல், புவியியல் படிப்புகளுக்கு 2546 ரூபாயும், முதலாம் ஆண்டு பிஏ தமிழ், ஆங்கிலம், வரலாறு, பொருளியல்,
வணிகவியல் பிகாம் இதற்கு 2526 காலேஜ் ஃபீஸ் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. முதலாம் ஆண்டு இளங்கலை வணிக நிர்வாகவியல் பிபிஏ கோர்ஸுக்கு 2626 ரூபாயும், பிஎஸ்சி கணினி அறிவியல் கணினி பயன்பாட்டியல் இதற்கு பிசிஏக்கு 1646 ஃபீஸு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. வெப்சைட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரேங்கிங் லிஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கல்லூரியில் அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் என செப்பரேட்டாக உங்களுக்கு வெளியிட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடும். உங்களுடைய ரேங்க் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் அப்ளிகேஷன் நம்பர் மூலமாக உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற எல்லோருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காலேஜும் நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும். செகண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற கோர்ஸ் கிடைக்கிறது மட்டும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். கவுன்சிலிங் தேதி அன்னைக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடுங்க. கவுன்சிலிங்க்கு கால் லெட்டர் கிடைக்காதவங்க இன்றைக்கே போயிட்டு சம்மந்தப்பட்ட காலேஜில் நேரில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான ஆர்டரு கொடுத்துருவாங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வே2 தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.